அண்ட் சில்வருக்கு ரொம்பவே சாதகமான நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த நீங்க நிஃப்டியை பொறுத்தல ரொம்பவே வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இங்க அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. 25,000 பாயிண்ட் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. கோல்டு பொறுத்தல பர் கிராமுக்கு இங்க 22 கேரட் 20,000 ரூபாய் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான சினாரியோஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றது வந்து பார்ப்போம். அந்த நிஃப்டி ஏன் இங்க வீக்கா இருக்குதுன்றது பார்ப்போம். மெயினா இன்னைக்கான நல்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பத்தியுமே கொஞ்சம் டீடைலா வந்து பார்ப்போம். இது மூணு பத்தி தான் இந்த வீடியோ வந்து டீடைலா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்டா இங்க கோல்டு நியூஸுக்கு வந்து வருவோம். இங்க கோல்டு ஏன் இங்க ஏறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கு அப்படின்னா, இங்க யுனைடெட் ஸ்டேட்ஸும் அந்த நீங்க வந்து இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல அட்டாக் வந்து வச்சிருந்தாங்க. இந்த ஒரு அட்டாக் ரொம்ப அடுத்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம்ல வந்து போய்கிட்டே வந்து இருக்கு. சோ இதுல அடுத்த லெவல் போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈரானோட சுப்ரீம் லீடரான அயத்துல்லா அலி கமனியை வந்து இங்க கில் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. சோ இது வந்து பிப்ரவரி 28 அதாவது நேத்திக்கான நாள்லயே வந்து கில் பண்ணிட்டு தான் வந்து சொன்னாங்க. பட் ஆனா அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் வராம வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்க ட்ரம்ப் சைட்ல இருந்து அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. சோ நேத்திக்கான நாள்ல இங்க ஈரான் சுப்ரீம் லீடரையும் வந்து இங்க கில் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதோட இம்பாக்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈரான் வந்து இதுக்கு பதில் அட்டாக் தர மாதிரி இங்க துபாயில உள்ள யூஎஸ் மிலிட்டரி பேஸ் மேல வந்து அட்டாக் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கான நாள்ல நீங்க நிறைய அந்த ரீல்ஸ் வந்து பாத்திருப்பீங்க. துபாய் மேல வந்து இந்த அட்டாக் நடக்குது வந்து பாத்திருப்பீங்க. துபாயில மிசைல் லான்ச்சஸ் வந்து அதிகமா வந்து போயிட்டே வந்து இருக்கு. சோ ஃபுல்லாவே துபாயில உள்ள யூஎஸ் மிலிட்டரி பேஸ் வந்து எங்க அட்டாக் பண்ற மெத்தட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க துபாயில உள்ள நிறைய ஹோட்டல்ஸ்லயும் சரி, அண்ட் நீங்க துபாயில உள்ள அந்த ஒரு ஏர்போர்ட் இருக்கும்ல, அந்த இடத்துலயுமே சில டேமேஜஸ் வந்து நடந்திருக்கதா வந்து சொல்றாங்க. சோ ஓவரால் இங்க துபாயிலே வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையா வந்து போய்கிட்டு இருக்கு. சோ ஃபுல்லாவே ஈரான் வந்து இங்க யூஎஸ் வந்து அட்டாக் பண்றதுக்காக இங்க துபாயில வந்து அந்த ஒரு லான்ச்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த ஒரு சுப்ரீம் லீடர் அவங்க வந்து இங்க கில் பண்ணிருக்காங்கல்ல, சோ அதுக்கு வந்து இங்க அகைன்ஸ்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சுப்ரீம் லீடரை வந்து கில் பண்ணதுமே யூஎஸ் இஸ்ரேலும் சேர்ந்ததா அப்படின்ற மாதிரி ஈரானோட ஒரு தரப்புல இருந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டெத் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணது யூஎஸ் வந்து இங்க பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே இந்த உலக லெவல போர் சூழல் வந்து அதிகப்படுத்திட்டே போகுது. சோ இப்படி உலக லெவல போர் சூழல் இருக்கு அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு ஒரு பெரிய சாதகமா வந்து இருக்கும். சோ அதுதான் இன்னைக்கான நாள்ல வந்து நடந்திருக்கு. கோல்டு பொறுத்தல பர் கிராமுக்கு 350 ரூபாய் வரைக்குமே இன்னைக்கான நாள் வந்து ஏறி இருக்கு. நான் சொல்றது மார்ச் 1 டேட்டா வழி பார்க்கும்போது 24 கேரட் வந்து 17,200 ரூபாய் வந்து இருக்கு. 22 கேரட் வந்து 15,775 ரூபாய் வந்து இருக்கு. இங்க 18 கேரட் வந்து 13,500 ரூபாய் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இன்னைக்கான நாள்ல சென்னையில் உள்ள பிரைஸா வந்து இருக்கு பர் கிராமுக்கு கோல்டு. அப்ப குளோபல் லெவல்ல இங்க கோல்டு வந்து எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஸ்பாட் மார்க்கெட்ல 1% வந்து ஏறி இருக்கு. $5,220 per ounce வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இன்னமும் கோல்டு சப்போர்ட் பண்ற மாதிரி என்னென்ன நியூஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு வார் டென்ஷன்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த யூஎஸ் இஸ்ரேல் அந்த நீங்க ஈரான், இங்க யூஎஸ் இஸ்ரேல் சேர்ந்து இங்க ஈரான் மேல நடக்கிற அந்த ஒரு வார் சூழல் வந்து இங்க ஃபர்ஸ்டா வந்து இருக்கு. செகண்டா வந்து இருக்குது இங்க டாரிஃப் அன்சர்டனிட்டி வந்து இன்னும் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ குளோபல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 10% டாரிஃப் வந்து போட்டிருக்காரு. அது வந்து அந்த அண்டர் செக்ஷன் 122 கீழ வந்து போட்டிருக்காரு. அது வந்து 15% வந்து ஏத்துக்கணும் வேற சொல்லியிருக்காருல. சோ இந்த ஒரு டாரிஃப் அன்சர்டனிட்டி வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததான் இங்க இன்ஃபிளேஷன் வந்து யூஎஸ்ல வந்து வரப்போறதா வந்து சொல்றாங்க. சோ அதுவுமே இங்க சாதகமா தான் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி உலக சூழ்நிலை கண்டினியூ ஆகுது அப்படின்னா இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றதை தவிர வேற வழி வந்து இல்ல. ஏன் அப்படின்னா இன்ஃபிளேஷன் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். உங்க உலக லெவல்லே வந்து இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா இன்னும் டென்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே கோல்டுக்கு வந்து சாதகமா இருக்கு. இதை தாண்டி நம்பூர் கணக்குல வந்து பார்க்கும்போது இங்க ஸ்பாட் மார்க்கெட்ல அப்படி ஏறுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப $5,200 இருந்து இதோட பீக் வந்து $5,500 வரைக்கும் போயிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு $300 per ounce வந்து ஏறிட்டு அதுக்கும் மேல ஏறி $6,000 per ounce போச்சு அப்படின்னா 24 கேரட் வந்து 20,000 ரூபாய் போறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. அந்த 22 கேரட்மே அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடியே வந்து வரதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. இது எல்லாமே இந்த ஒரு சூழ்நிலை அப்படியே கண்டினியூ ஆயிட்டே வருது. இப்ப நம்ம சொன்ன சூழ்நிலை எல்லாமே கண்டினியூ ஆயிட்டே வருது அப்படின்னா இங்க $6,000 per ounce வந்து இங்க கோல்டு போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி கோல்டு போச்சு அப்படின்னா நம்மளோட ருப்பி வந்து இங்க டாலருக்கு அகைன்ஸ்டா வந்து வீக் ஆகுதுல. சோ அது வந்து இங்க ஃபர்ஸ்டா வந்து இருக்கும். அண்ட் நீங்க உலக லெவல்ல அந்த கோல்டு வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. மெயினா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நீங்க யூஎஸ் அந்த ஒரு ட்ரெஷரியை வந்து நம்பாம எல்லாமே கோல்டு ரிசர்வா வந்து இங்க வாங்கி வைக்கிறாங்கல்ல. சோ அங்க $6,000 per ounce போச்சு அப்படின்னா இங்க இந்த ருப்பியோட இந்த டிப்ரிசியேஷன் எல்லாமே இங்க கம்பைன் ஆயிட்டு நம்ம ஊர்ல வந்து இங்க 24 கேரட் 20,000 ரூபாய் per கிராமுக்கு வந்து போறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. இந்த சூழ்நிலை எல்லாமே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா. சோ இப்போதைக்கு கோல்டு அண்ட் சில்வர்ல இருக்கிற அப்டேட் இதுவா தான் வந்து இருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட் பக்கம் வந்து வருவோம். நிஃப்டி 50 வந்து இவங்க பிரஷர் இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரஷர் வந்து இருக்கும். இப்போ நிஃப்டி 50 வந்து 25,200 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு வந்து இருக்கு. அந்த ஒரு 25,000 பாயிண்ட் கீழ வந்து கண்டிப்பா இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த நிஃப்டி 50 வந்து 25,000 பாயிண்ட் வந்து இருக்குல்ல, இது சைக்காலஜிக்கலா எப்படி வந்து இங்க இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வந்து பதியும் அப்படின்னா இந்த 25,000 பாயிண்ட்ன்றது ஒரு பேஸ் வேல்யூவா வந்து இருக்கும். சோ அதுக்கு கீழ இறங்குது அப்படின்னா மார்க்கெட் வீக்கா இருக்குன்றதா அர்த்தம். அதுக்கு மேல போகுது அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே மார்க்கெட் சென்டிமெண்ட் பொறுத்தல இங்க கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் வந்து இருக்கும். இது கூட இந்த ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் ஆட் ஆகுற ரீசன்னால 25,000 பாயிண்ட் கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல நம்ம அந்த கோல்டுக்கு பார்த்தா அந்த ஒரு சினாரியோ வந்து ஃபர்ஸ்டா வந்து இருக்கு. அதுதான் மெயினாவும் வந்து இருக்கு. யூஎஸ் இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மேல அந்த ஒரு அட்டாக் நடந்தது. ஈரான் வந்து அதை ரிட்டிலேட் பண்ற மாதிரி திரும்ப வந்து அட்டாக் வந்து நடத்துறது. சோ இந்த ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் ஃபர்ஸ்டா வந்து இருக்கு. இங்க நிஃப்டி வந்து விழுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசனாவும். செகண்டா இங்க நிஃப்டி 50 வந்து விழுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா இங்க ஆயில் சப்ளை வந்து இங்க வந்து 22-25% இங்க கட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படி கட் ஆச்சு அப்படின்னா ஆயில் பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பேரல் வந்து $72 ல இருந்து $73 வந்து இருக்கு.
சோ அது வந்து ஒருவேளை $80 இல்ல அப்படின்னா $85 இல்ல அப்படின்னா $95 போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இப்ப இந்த 20-25% ஆஃப் அந்த ஒரு ஆயில் சப்ளை வந்து இருக்குல்ல, அது எல்லாமே நடக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லிட்டு இங்க ஒரு மேஜர் ஆயில் சப்ளை ரூட் வந்து இருக்கு. இங்க உலக லெவல் 100% ஆயில் சப்ளை நடக்குது அப்படின்னா அதுல 20-25% ஆஃப் ஆயில் சப்ளை நடக்கிற ஏரியா வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து நடக்கும். அப்படி அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல நடக்குதுல்ல, சோ அதை வந்து இங்க வந்து த்ரெட்டன் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. அதாவது டெம்பரரியா வந்து க்ளோஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கதா வந்து சொல்றாங்க. அப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஆயில் பிரைஸ் வந்து கண்டிப்பா வந்து ஏறும். நம்ம சொன்ன அந்த 95 எக்ஸ்ட்ரீம் சினாரியோக்கு வந்து போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி ஆயில் பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இந்தியாவுக்கு. ஏன் அப்படின்னா 85% நம்ம வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இங்க வார் சூழ்நிலை அப்புறம் இங்க ஆயில் பிரைஸ் வந்து ஏறுது. அது வந்து இந்தியா வந்து அதிகமா இம்போர்ட் வந்து பண்ணுதுல, சோ அது வந்து ஒரு 85% வந்து இருக்கு. சோ இது எல்லாமே என்ன மாதிரியான இம்பாக்ட் எடுத்துட்டு வரும் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து ஏத்தும். ஏன் அப்படின்னா இங்க பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏற ஆரம்பிக்கும். ஃபுட் அண்ட் தென் கூட்ஸ் பொறுத்தவரை எக்ஸ்பென்சிவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி அந்த ஃபுட் அண்ட் கூட்ஸ் வந்து இங்க எக்ஸ்பென்சிவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம கம்மியான அமௌண்ட்ல தான் வந்து வாங்க ஆரம்பிப்போம். நிறைய வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். சோ அப்படி அந்த ஒரு விலை எல்லாம் ஏறும்போது கண்டிப்பா இன்ஃபிளேஷன் வந்து ஏற ஆரம்பிக்கும். அப்படி அந்த இன்ஃபிளேஷன் ஏறிச்சு அப்படின்னா ஆர்பிஐ வந்து இந்த ரேட் கட்லாம் நடக்கணும்ல, அந்த ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து ஓவரால் இந்த கார்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து வீக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி வீக் ஆச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து விழ ஆரம்பிக்கும். சோ இதுக்கு பின்னாடி இவ்வளவு கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறதுக்கு. நம்ம ஒரு காமன் மேனா பார்க்கும்போது எப்படி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து இப்போ ஒரு $5000 இருக்கு அப்படின்னா அது அப்படியே ஒரு 10% ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா விலைவாசி வந்து ஏறிடும். சோ இந்த மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டடா வந்து இருக்கு. சோ அதனால ஸ்டாக் மார்க்கெட் வந்து விழுறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. எஃப்ஐஐஸ் பொறுத்தல அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்க கண்டினியூஸா செல் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த ஃபியர் கண்டினியூ ஆகிற ரீசனால செல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்ப நம்ம உலக லெவல் மார்க்கெட்டை பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து வீக்கா தான் வந்து இருக்கு. சோ அது வந்து இங்க டிராப்ல வந்து இருக்கு. அப்படியே நம்ம ஊர் மார்க்கெட்டுமே மண்டே அன்னைக்கு காலையில இப்படிதான் ஆகும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. சோ அதனால 25,000 பாயிண்ட் கீழ போறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்குதா சொல்றாங்க. மெயினா ஆட்டோ செக்டர் வந்து அடி வாங்கும்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் வந்து சொல்றாங்க. அப்புறம் இங்க ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே மேஜர் அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. அப்புறம் ரெஃபைனரி கம்பெனிஸ் அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே உண்மையா தான் வந்து இருக்கு. நீங்க ஐடி செக்டர்ல ஏற்கனவே இந்த ஏஐன்ற பிரஷர் வந்து போயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே உலக லெவல்ல நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சோ அதனால நிஃப்டி 50 இங்க வந்து டிராப் ஆகதானே சான்சஸ் வந்து இருக்கு. இப்ப நம்ம இது ரெண்டுத்துல இருந்து என்ன கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் கண்டிப்பா வந்து ஏற போகுது. சோ அதனால நம்ம வந்து இங்க பிசிக்கல் கோல்டாவும் அந்த நீங்க ETF ஆவும் கோல்டு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். சில்வரை பொறுத்த அளவுல நமக்கு வந்து அந்த ஒரு பீக் என்னவா போகும், திரும்ப எவ்வளவு கரெக்ஷன் ஆகுன்றது வந்து நமக்கு வந்து கிளாரிட்டி வந்து கிடையாது. பிசிக்கல் சில்வரா யாரும் வந்து கன்சிடர் பண்ண போறது கிடையாது. அப்படி மீறி கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரைஸ் டிஸ்கவரி வந்து கொஞ்சம் பிரச்சனையா தான் வந்து இருக்கு. எந்த ஒரு டேட்டா வச்சு இங்க பிசிக்கலா நீங்க சில்வர் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரைசிங் வந்து மிஸ்மேட்ச் வந்து ஆகும். நமக்கு வந்து இங்க டிஸ்கவுண்ட்ல தான் சில்வர் வந்து நம்மளால விற்க முடியும் அப்படின்றத சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்ம M6 டேட்டா கணக்குல பார்க்கும்போது 2,79,000 M6 டேட்டாவா வந்திருக்கு பர் கேஜிக்கு. சில்வரோட பிரைஸ் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பட் ஆனா இங்க பிசிக்கல் சில்வர் வந்து 3,20,000 வந்து கிராஷ் ஆயிருக்கு. சோ நீங்க விக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிஸ்கவுண்ட்ல தான் வந்து விற்பீங்க. சோ அதனால பிசிக்கல் சில்வரா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வைக்க வேணாம். அப்படி நீங்க ETF கன்சிடர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏறதுக்கான சான்சஸ் வந்து எவ்வளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி இங்க இறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அதனால இங்க சில்வர் வந்து ரொம்பவே வாலட்டிலிட்டியா வந்து இருக்கும். அதனால நம்ம கோல்டு பக்கம் போயிடுவோம். சோ அது நம்மளோட அந்த இன்ஃபிளேஷன் டார்கெட்டை தாண்டி இங்க 12% இந்த ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். சோ அந்த ஒரு 12% ரிட்டர்ன் வந்து கோல்டே நம்ம கொடுக்கும்போது நம்ம சில்வர் பக்கம் போகாம இருக்கிறதே பெட்டரா வந்து இருக்கும். மீறி போறீங்க அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் எப்ப வெளியே வரணும் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போது பெட்டரா வந்து இருக்கும். நிஃப்டி 50 வந்து நாளைக்கான நாள்ல விழுந்துச்சு அப்படின்னா நம்ம 1-2 மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸா பார்த்து நம்ம எடுத்துப்போம். இது வந்து மார்க்கெட் ஓவராலா இருக்கிற அந்த ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. இப்போ நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். அந்த ஒரு 590 கோடி ரூபாய் ஃப்ராட் கேஸ் வந்து நடந்துச்சுல, சோ அதுல இருந்து இங்க அமௌண்ட் வந்து நம்ம ரிகவர் வந்து பண்ணிட்டதா வந்து சொன்னாங்க. அது வித்தின் 24 ஹவர்ஸ்ல வந்து பண்ணிட்டதாகவும் சொன்னாங்க. அந்த அப்டேட் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். சோ இப்போ என்ன மக்கள் மத்தியில என்னவா இருக்கு அப்படின்னா இங்க கவர்மெண்ட் அந்த நீங்க வந்து பொலிட்டிக்கல் பவர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மணி வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுறாங்க. அதாவது ரிகவரி வந்து பண்ணி கொடுத்துறாங்க. இதுவே நார்மல் பீப்புளுக்கு இது மாதிரி நடக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா நடக்காது அப்படின்றது வந்து சொல்றாங்க. இதுக்கு டேட்டா வச்சு ஒன்று வந்து சொல்றாங்க. 2021 வந்து 2025 வரைக்கும் 2025 செப்டம்பர் மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5,80,000 கேஸுக்கு மேல வந்து இங்க சைபர் கிரைம் கேஸ் வந்து இங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 3,588 கோடி ரூபாய் இங்க சைபர் ஃப்ராடுக்காக மட்டும் இங்க நார்மல் பீப்புளுக்கு நடந்த ஒரு விஷயமா வந்து இருக்கு. அதுல ரெக்கவர் பண்ணி கொடுத்த அமௌண்டே வந்து பார்க்கும்போது வெறும் 250 கோடி ரூபாய் தான் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ரெக்கவரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 6% தான் ரெக்கவரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஹரியானா கவர்மெண்ட் கூட லிங்க் ஆயிருக்க ரீசனால 590 கோடி ரூபாய் நடந்த ஒரு ஃப்ராட் கேஸ்ல அப்படியே அந்த அமௌண்ட் வந்து ரிகவரி வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. 550 கோடி ரூபாய்க்கும் மேல வந்து இங்க வந்து ரிகவரி வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. பிளஸ் இன்ட்ரெஸ்டோட வந்து பே பண்ணி கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி நார்மல் பீப்புளுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி இங்க மக்கள் மத்தியில வந்து அந்த ஒரு கொஸ்டின் வந்து போயிட்டு இருக்கு. சோ இப்போ ஒரு ஐடிஎஃப்சி இன்வெஸ்டர் நம்ம எப்படி இங்க நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த மக்கள் வந்து இதுக்கு எல்லாம் கோவப்பட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ஓகே தான். அது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுவும் பாதிக்க போறது கிடையாது. எப்போ வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மேல வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் இல்லாம ரீட்டைல் டெபாசிட் வைக்கலையோ அப்பதான் பிரச்சனை வந்து ஆரம்பிக்க போகுது. பட் ஆனா அது வந்து இப்ப இருக்கிற மாதிரி வந்து தெரியல. இண்டஸ்இண்ட் பேங்க்ல நடந்த மாதிரி இங்க வந்து நடக்குமா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. சோ இப்போ வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிகவரி வந்து பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. சோ இது வந்து இந்த அக்கௌண்டிங்ல வந்து எப்படி ஏத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டிங்ல வந்து பார்க்கும்போது இது வந்து ப்ரொவிஷன்ஸ் தான் எடுத்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ப்ரொவிஷன்ஸ்ல எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மணி ரிகவரி வந்து ஆயிட்டதுக்கு அப்புறமா அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அது வந்து ப்ராஃபிட்ல வந்து காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அமௌண்ட் வந்து ரெக்கவரி வந்து பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம Q4 அந்த ரிப்போர்ட்ல தான் தெரிய வரும். அவங்க ப்ரொவிஷன்ஸ்ல வந்து வச்சிருக்காங்களா இல்ல அப்படின்னா ரெக்கவரில இருந்து காமிக்கிறாங்கன்றது அந்த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல தான் வந்து தெரிய வரும். ஒருவேளை ப்ரொவிஷன்ஸ்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா இங்க ப்ராஃபிட் வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். ப்ராஃபிட் அடி வாங்குதுன்னும் போது ரொம்பவே வந்து அடி வாங்கும். ஸோ அதனால வந்து மார்க்கெட்ல இருந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஒருவேளை ப்ரொவிஷன்ஸ்ல வைக்காம இங்க அக்கௌண்டிங்ல காமிச்சிட்டாங்க அப்படின்னா இங்க ப்ராஃபிட் வந்து பெருசா வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால மார்க்கெட்ல அந்த ஒரு ஷேர் வந்து அப்படியே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து ரூ. 73 பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1.3ல வந்து இருக்கு. புக் வேல்யூ வந்து ரூ. 54 வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம பிரீமியம் கொடுத்து தான் ஐடிசி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கன்சிடர் பண்றோம். அதனால 1-2 மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணது இருந்தா பண்ணிக்கலாம். இங்க இந்த Q4க்கு அப்புறமா இறக்குனாங்க அப்படின்னா அந்த டைம்ல நம்ம வந்து தாராளமா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ரொம்பவே ஒரு பெரிய பேங்கா தான் வந்திருக்காங்க. இங்க சிஓ வைத்தியநாதன் நம்பி வந்து போய்கிட்டு இருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்தவரை. அவர் ட்ரஸ்டபிளான ஒரு பர்சனா தான் வந்து இருக்காங்க. அந்த ஒரு ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி வந்து நம்ம வந்து பார்த்து தான் ஏற்கனவே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு மெட்ரிக்ஸ் எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. ஸோ அவங்களோட பிளான்ஸ் படி இங்க கரெக்டா தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. நாளைக்கான வீடியோல நம்ம டீடைல்டான அந்த மார்க்கெட் எல்லாமே வந்து டீடைலா வந்து பார்ப்போம். அந்த நீங்க கோல்டு அண்ட் சில்வர்ல பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதுனால மொத்தம் வந்து போய் அதுலயே வந்து நம்ம வைக்க தேவையில்ல. மார்க்கெட் வீக்கா இருக்கும்போது நம்ம அங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு தான் போகணும். ஸோ எங்கெங்கெல்லாம் சான்சஸ் வந்து கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது பெட்டராவே வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.